சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு சொல்லி தரப்படுவதெல்லாம் நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஏமாத்தக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்ன்றதுதான். ஆனா வயசாக வயசாக போட்டி, பொறாமை, பணம், அதிகாரம் வரும்போது இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். நம்ம நாட்டுல இருக்க பல துறைகள்லயும் இதான் நிறைஞ்சிருக்கு. பாலிடிக்ஸ், கரப்ஷன், மேனிப்புலேஷன்னு. ஆனா அங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஐடிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டும் திறமையும் தான் முக்கியம். ஸ்போர்ட்ஸ்ல ஸ்கோர் போர்டு தான் பேசும். சயின்ஸ்ல எவிடன்ஸும் ப்ரூஃபும் தான் முக்கியம். ஆனா பாலிடிக்ஸ்ல ஒண்டி பவர் தான் முக்கியம். இந்த பவருக்காக அவங்க எந்த லெவலுக்கோ இறங்கி போவாங்க. நான் இன்னைக்கு டிஸ்கஷன்ல வைக்க போற டாபிக் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங், அரசியல் குதிரை பேரம். நம்ம அரசியல்வாதிங்க 1967லே இதை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. காயாலால்னு ஒரு எம்எல்ஏ ஹரியானால இருக்கவரு ஒரே நாள்ல 3 பொலிட்டிக்கல்ஸ் பார்ட்டி ஷிஃப்ட் பண்ணாராமா. அதை பார்த்து இந்தியாவே அசந்து போயிருக்கு. இந்த இன்சிடென்ட்டை ஆயாராம் காயாராம் இன்சிடென்ட்னு சொல்றாங்க. இதை ரெஃபரன்ஸா வச்சு பல எம்பிஸோ எம்எல்ஏஸோ ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இதனால கவர்மெண்ட் இன்ஸ்டபிலிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஸ்டாப் பண்றதுக்கு 1985ல ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்னன்னா, ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்கன்னா தே வில் பி டிஸ்குவாலிஃபைட். அவங்க பதவி பறிக்கப்படும். ஆனா நம்ம பவர் ஹங்கிரி பொலிட்டிஷியன் சும்மா இருப்பாங்களா? அதுல இருக்க ஓட்டைகளை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஓட்டை தான் ஸ்பிளிட் ப்ரொடக்ஷன் லா. இந்த ரூல் படி 1/3 ஆஃப் த எம்எல்ஏ ஸ்பிளிட் ஆகி இன்னொரு பார்ட்டியோட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா தே ஹாவ் டு பி ப்ரொடெக்டட். இதை யூஸ் பண்ணி நிறைய ஷிஃப்டிங் நடந்தது. இதை ஸ்டாப் பண்றதுக்காக 2003ல இந்த லாவையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஓட்டையை அடைக்கிறீங்களா? நாங்க பல ஓட்டைகளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓட்டை தான் 2/3 ஆஃப் த லெஜிஸ்லேட்டர்ஸ், அதாவது 2/3 ஆஃப் த பார்ட்டி மெம்பர்ஸ் இன்னொரு பார்ட்டியோட merge ஆயிட்டாங்கன்னா தே வில் பி அகைன் ப்ரொடெக்டட். இதை யூஸ் பண்ணி டிஸ்மிஸ்ல இருந்து நிறைய எம்பிஸும் எம்எல்ஏஸும் தப்பிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஹஸ் பிளேட் அ வெரி வைட்டல் ரோல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பிரேக் பண்றதுக்கு. அடுத்து ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனை 2 விதமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிக்னேஷனை வந்து சப்மிட் பண்ணிட்டு அடுத்த நாளே இன்னொரு பார்ட்டியோட ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு மெத்தட் வந்து ரெசிக்னேஷன் பண்ண பிறகு ஒரு கவர்மெண்ட் மெஜாரிட்டியை இழக்குது. அப்ப அங்க ரீஎலெக்ஷன் நடத்தப்படும். அடுத்து கடைசியா இருக்கிற ஓட்டை வந்து அலையன்ஸ் ஷிஃப்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணி பல கவர்மெண்ட்கள் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 2016ல அருணாச்சல் பிரதேஷ்லயும் உத்தராகண்ட்லயும் நடந்தது. 2017ல மணிப்பூர்லயும், 2019ல நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாலையும், 2020ல மத்திய பிரதேஷ்லயும் நடந்திருக்கு. 2022ல மகாராஷ்டிரால, 2024ல பீகார்ல, கடைசியா 2026ல தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ்ல அதிசயம் பார்த்து பல நாளாச்சின்னு சொன்னேன். ஆனா 2026ல ஒண்ணுக்கு பின் ஒன்னாக பல அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. டிவிக்கே வின் பண்ணது ஒரு அதிசயம்னா நம்ம குட்டீஸ் ஓட்டு கேட்டது இன்னொரு அதிசயம். கொலிஷன் கவர்மெண்ட்டும் ஒரு அதிசயம் தான். ஹார்ஸ் ட்ரேடிங் அதை விட மிகப்பெரிய அதிசயம். கொலிஷன் கவர்மெண்ட் நல்லபடியா ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா அதுவும் ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருக்க ஒரு ஓட்டை யூஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருந்த விசிகே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை பிரேக் பண்ணிட்டு டிவிகேயோட ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹார்ஸ் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2-3 நாளாவே ஏஐடிஎம்கேல இருக்க எம்எல்ஏஸ் எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு வந்து டிவிகேல ஜாயின் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நாங்க ரூல் படி தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னாலுமே இது ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருக்க ஒரு ஓட்டை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே டிவிகேல ஜாயின் பண்றாங்க. அப்ப டிவிகே கட்சியே ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருக்க ஓட்டை யூஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து ரூல்ஸ் படி கரெக்டா இருந்தாலும் எத்திக்ஸ் படி ரொம்ப தப்பு. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது மாற்றத்திற்காக. அவங்க இப்ப கேக்குறதெல்லாம் கரண்ட் கட் ஏன் அதிகமா இருக்கு? மெட்ரோ வாட்டர் எங்க? ரொம்ப அதிகமா கிரைம்ஸ் நடக்குதே என்ன பண்றீங்க? மேகதாது அணை பிரச்சனையில என்ன பண்ணிருக்கீங்க? 3 லாங்குவேஜ் பாலிசிஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆனா நீங்க குடுக்குற பதில் வந்து நாங்க புது பார்ட்டி, எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு கத்துக்கிறதுக்கு 1 வருஷமோ 6 மாசமோ டைம் கேக்குறீங்க. ஆனா ஒரு எதிர்க்கட்சியை 2ஆ பொளக்கறதுக்கும், குதிரை பேரம் எப்படி செய்யணும்னு கத்துக்கிறதுக்கும், ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருக்க ஓட்டையெல்லாம் கத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு நாள் போதுமா இருந்தது. அதுவே மக்கள் சேவைக்கும், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் என்ன ஆனதுன்னு கேட்கறதுக்கோ, உங்கள் பிரச்சாரத்துல கொடுத்த வாக்குறுதிகள் பத்தி கேட்டாவோ, அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெண்டிங் இஷ்யூஸை பத்தி கேட்டாலோ டைம் கேக்குறீங்க. அப்போ பவருக்காக ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துப்பீங்க. ஆனா மக்கள் சேவைன்னு வரும்போது 6 மாசம், 1 வருஷம்னு டைம் கேட்பீங்க. உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டது மாற்றத்துக்கு, உங்க அரசியல் ஆட்டத்துக்கு இல்ல. அட்லீஸ்ட் நவ் கான்சென்ட்ரேட் ஆன் த growth of Tamil Nadu rather than growth of your power. Thank you. Bye bye.